கண்ணியத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உடலில் ஏற்படக்கூடிய தும்மலாக இருக்கட்டும், கொட்டாவியாக இருக்கட்டும், இவைகள் வருகின்ற பொழுது அதில் பேணக்கூடிய ஒழுக்கங்களை ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. மேலும் பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட அற்புதமான செய்தி. புகாரியில் 10வது வால்யூமில் 501வது செய்தியாகவும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா யுஹிப்புல் உத்தாஸ், தும்மலை அல்லாஹு பிரியப்படுகின்றான் என்று சொன்னார்கள். நாம் போடக்கூடிய அச்சென்று போடக்கூடிய அந்த தும்மலை அல்லாஹு அதை பிரியப்படுகின்றான். வயக்ரஹு அத்தசாவுப, மேலும் நாம் விடக்கூடிய கொட்டாவி இருக்கல்லவா, அந்த கொட்டாவியை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள். கொட்டாவியை அல்லாஹுக்கு பிடிக்காது, தும்மலை அல்லாஹுக்கு பிடிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு, ஃபைதா அத்தஸ அஹதுக்கும், உங்களில் யாராவது ஒருவர் தும்மல் போட்டால், வஹமிதல்லாஹ் தஆலா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி புகழ்வது கான ஹக்கன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமனுடைய உரிமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு அருகாமையில் யாராவது அதை கேட்டால், சமிஅஹு ஐ யகூல லஹு யர்ஹமுக்கல்லாஹ், யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக சொல்லுங்கள். இந்த இரண்டும் நாம் போடக்கூடிய தும்மலுக்கு. மேலும் வேறொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த யர்ஹமுக்குல்லாஹ் என்ற மற்றவருடைய பதிலை கேட்டதற்கு பிறகு தும்மல் போட்டவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்லுங்கள். 3வது துவா. இந்த மூன்றுமே தும்மலுக்குண்டானது. அடுத்து சொன்னார்கள், வம்மத் தசாவுபு, கொட்டாவி இருக்கிறதே, ஃபைன்னமா ஹுவ மினஷ் ஷைத்தான், அது ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு வருகிறது. ஷைத்தான் அதை உருவாக்குகிறான் உடம்பிலிருந்து. எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்றால், ஃபைதா தசாவப அஹதுக்கு, கொட்டாவி வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முடிந்த அளவிற்கு அதை நீங்கள் தடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். தடுப்பதற்கு முயற்சி என்றால் அதை ஒரு துண்டால், ஒரு கர்ச்சிப்பால் வாயை பிளந்து கொண்டு சப்தத்தை வெளிப்படுத்தாமல் அதை அடக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ததா அப்படின்னா அதை அடக்குங்கள், தடுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா ஃபஇன்ன அஹதக்கும் இதா தசாவப, உங்களுக்கு அவன் அந்த ஷைத்தான் கொட்டாவியை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் வாயை பிளந்து சப்தத்தோடு வெளிப்படுவதை, அந்த சப்தம் வெளிப்படுவதையும் அந்த வாயை பிளப்பதையும் பார்த்துவிட்டு, லஹிக்க மின்ஹு ஷைத்தான், ஷைத்தான் உங்களை பார்த்து சிரிக்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. ஒரு செயல் என்றால் அது கொட்டாவி. ஷைத்தானுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றால் அது நாம் விடக்கூடிய கொட்டாவி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸில் நிறைய தகவல்களை நாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது ஒன்று என்னவென்றால், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த கொட்டாவி, அந்த தும்மல் நாம் போடுகிறோம் அல்லவா, அந்த தும்மலை அல்லாஹு பிரியப்படுகின்றான் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம் என்றால், இந்த தும்மலின் மூலியமாக உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்,
அதிபயங்கரமான மாற்றங்கள். நம்மளுடைய மூக்கினுடைய துவாரம், தொண்டையினுடைய துவாரம், நம்மளுடைய செவித்திறனுடைய துவாரங்கள், இதிலே ஏதாவது ஒரு எரிச்சலோ அல்லது ஒரு சிரமமோ ஏற்பட்டால் இந்த மூக்கு துவாரமும் தொண்டை துவாரமும் செவித்திறன் துவாரமும் இந்த தகவலை மூளைக்கு அனுப்புகிறதாம். மருத்துவர்கள் சொல்றாங்க, மூளைக்கு அனுப்பி இந்த தகவலை அந்த மூளைக்கு சொன்ன உடனேயே அது உடனேயே என்ன செய்கிறது, அந்த எரிச்சலை போக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கசடுகள், அந்த துரும்புகள் இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அது தும்மலை ஏற்படுத்துகிறது. அந்த மூளை இருக்கல்லவா, அது மனிதனுக்கு தும்மலை ஏற்படுத்துகிறது. ஏற்படுத்தும் பொழுது இவர் அச்சென்று போடக்கூடிய அந்த தும்மலின் மூலியமாக அதிலிருந்து வரக்கூடிய அந்த வேகத்தினுடைய வெளிப்பாடு அந்த எரிச்சலிலிருந்து தும்மலிலிருந்து அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துகிறது என்பதாக நமக்கு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு செய்தியையும் நமக்கு மருத்துவர்கள் சொல்லுவார்கள். குழந்தைகள் தும்மல் போடக்கூடிய அந்த தும்மல் இருக்கல்லவா, அதனுடைய வேகம் என்பது 70 கிலோமீட்டர் வேகம் அளவிற்கு வருகிறதாம். பெரியவர்கள் போடக்கூடிய அந்த தும்மலினுடைய வேகம் 113 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த தும்மல் வருகிறது என்று சொல்லிவிட்டு, அந்த நேரத்தில் அந்த ஒரு 2 அந்த செகண்டில் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஒரு அதிர்வை சந்திக்கிறது என்று சொல்றாங்க. ஒரு அதிர்வு, அந்த அதிர்வை சந்திக்கின்ற பொழுது அந்த அதிர்வை சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு எல்லா உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் அது திரும்புகிறது. ஆகையால் ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் அடைந்து கொள்கின்றீர்கள் என்பதாக சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மருத்துவர் என்பதை பாருங்கள். எவ்வளவு பெரிய ஆழமான சிந்தனையை அவர்கள் உள்வாங்கி நமக்கு இந்த தும்மல் விஷயத்திலே எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் மீண்டும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உயிரை கொடுத்தான் அல்லவா, அதற்காக வேண்டி எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று அல்லாஹுவை நீங்கள் புகழுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை நீங்க புகழுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டதற்கு பிறகு அருகாமையில் இருப்பவர் இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு கிருபை செய்வானாக, இரக்கம் காட்டுவானாக என்பதாக 2வது நபர் துவா செய்கிறார். இந்த 2வது நபர் துவா செய்வதன் மூலியமாக அதை கேட்டுவிட்டு மீண்டும் அவர் யஹ்தீக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்துவானாக, யுஸ்லிஹ் பாலக்கும், நல்ல விஷயங்களை மீது அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக, சாலிகான அமலாக ஆக்குவானாக என்பதாக 3 துவாக்கள் நடக்கிறது. இந்த 3மே எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்கிறது என்றால், முதலாவதாக அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி, 2வதாக ஒரு முஸ்லிம் அருகாமையில் இருக்கக்கூடிய, 3வது அந்த துவாவை பெற்ற இவர் மீண்டும் அவருக்கு செய்யக்கூடிய இன்னொரு பிரார்த்தனை. ஆக 3 விஷயங்கள் இதிலே இருக்கிறது. 4வதாக ஒன்று என்னவென்றால், ஒரு முஸ்லிமும் இன்னொரு முஸ்லிமுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை, அதன் மூலியமாக நமக்கு வருகிறது. இந்த தும்மல், அச்சென்று போடக்கூடிய தும்மல் செய்கிறது என்பதாக பல செய்திகளை நமக்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி, ஒரு முஃமினுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுடைய உறவை வலுப்படுத்துதல், மேலும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த தும்மலின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுகின்றான் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அடுத்ததாக அத்தசாவுப் என்று சொல்லக்கூடிய கொட்டாவி, ஷைத்தானுடைய செயல்பாடுகள். அதனால தான் சல்லல்லாஹு சொன்னாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. கொட்டாவி வருகின்ற பொழுது அதை பெரிதாக வாயை பிளக்காமல், சப்தத்தை வெளிப்படுத்தாமல், முடிந்த அளவிற்கு அதை நாம் கட்டுப்படுத்தி அதை வைத்துக்கொண்டு தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். ஏனென்றால் அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலாக அது இருக்கிறது. அவனே அதை ஏற்படுத்திவிட்டு அதை பார்த்து அவனே ரசிக்கின்றான், அதை பார்த்து அவனே என்ன செய்கிறான், ரசிக்கின்றான், சிரிக்கின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக ஆக்குவது என்பது, அதை கட்டுப்படுத்தி அதனுடைய பாதுகாப்பு துவாவை ஓதுவது என்பதையும் ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கின்றோம்.
கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலியமாக ஒரு சிறிய தும்மலுக்குள்ளேயே நம் உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய நரம்புகள், மூளை, நுரையீரல், மூச்சு தசைகள் போன்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அதற்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நினைத்தால் அந்த அதிர்வோடு நம்மளுடைய ஆயுட்காலத்தை முடித்து வைக்கலாம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி செய்வதல்ல, மீண்டும் ஒரு வாழ்க்கையை, ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து இதை நினைத்து எனக்கு நன்றி செலுத்து என்பதை ஹதீஸின் வழியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக வெறும் அச்சு என்ற ஒரு சப்தம் மட்டும் நாம் போட்டுவிட்டு செல்கிறோம் என்பதல்ல. அந்த அச்சு என்ற அந்த சப்தம்தான், அந்த தும்மல் தான் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை அது இயற்கையாகவே செய்கிறது என்பதையும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக பேணும்படி நமக்கு சொன்னார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஷைத்தானுடைய தீண்டுதல்கள், அவனுடைய சேட்டைகள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய ஊசலாட்டங்கள், இவர்களை விட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக.